சுடுசுடு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு நீதி விசாரணை கேட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் அமைதி பேரணி நடத்தினர். இனி விரிவான செய்தி. திருத்தணியில் சென்னை பெரம்பூரில் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பௌத்த முறைப்படி அமைதி பேரணி நடத்தினர். திருத்தணி காசிநாதபுரம் அம்பேத்கர் சிலை அருகில் துவங்கிய இந்த அமைதி பேரணியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி நாயுடு, புரட்சி பாரதம் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் மணவூர் மகா, பட்டாபிராம் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் அப்பா அறக்கட்டளை நிறுவனருமான செல்வம், சமூக ஆர்வலர்கள், கவியரசன் உட்பட வழக்கறிஞர்கள் மற்றும் ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த அமைதி பேரணி திருத்தணி கமலா திரையரங்கம் அருகில் நடைபெற்றது. இந்த அமைதி பேரணியால் திருத்தணி நகர பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது.